ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அந்த கணவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு கேப் அப் அண்ட் ஒரு கேப் டவுன் தான் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரேஞ்சுக்கு உள்ள மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணோம். நம்மளோட ரேஞ்சுக்குள்ள தான் இது மார்க்கெட் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுல நம்ம நேற்று சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 24,287 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். R1 24,372 அப்படின்ற லெவலும், R2 24,433 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். S1 வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,215 அப்படின்ற லெவலும், S2 24,154 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா இல்லைன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தா நம்மளுக்கு அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யலைங்க ஓப்பன் அப்போ அப்படின்றது வந்து மார்க்கெட்டால நிலை பெற முடியல. ஓப்பன் பிலோ அப்படின்றது வந்து மார்க்கெட் செஞ்சுட்டாங்க நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷத்துலயே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழே தான் வந்து என்ன செய்யுது மார்க்கெட் அப்படின்றது இருக்குது. ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல இருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு S1 வராங்க. S1 நம்மளுக்கு பிரேக் பண்ணி என்ன செய்யுது நம்மளுக்கு கரெக்டா S2 வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே. ஸோ இத நம்ம எப்படி நம்மளோட டுவெல் சார்ட்ல பார்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். டுவெல் சார்ட் இண்டிகேட்டர்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு 24,350 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் வந்து எடுத்திருந்தோம் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா. ஸோ இதுல நம்மளுக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுல யாரு வந்து நம்மளுக்கு விவேப்க்கு மேல இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து கவனிப்போம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? சரியா? நம்ம வந்து ஏன் நம்ம விவேப்க்கு மேல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஸோ அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன போகலாங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் போகலாம். 50 பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம், அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 150, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 200 அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதுல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் நம்மளுக்கு கடந்துருச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைடுவேஸ்ல இருந்து மார்க்கெட் என்ன செய்யும் மேல மூவ்மெண்டம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சரியா? அதாவது நம்மளுக்கு மார்க்கெட்ல நிஃப்டில வந்து மேலேயோ கீழேயோ மூவ்மெண்டம் வர்றதுக்கான என்னது சான்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்மளுக்கு எந்த மூவ்மெண்டம் கிடைக்கும் நிஃப்டில அப்படின்னா ஒரு 100 to 200 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும் மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து வரும். சரியா? அப்ப நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா கரெக்டா ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம் அப்படி இல்லை அப்படின்னா 150 ஐடிஎம் 200 ஐடிஎம் அப்படின்ற ஆறதுக்கான பாசிபிள் வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு அந்த ஆப்ஷனுக்கு வந்து இருக்கும். சரியா? நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 100 பாயிண்ட் ஐடிஎம்ல இருந்து நம்மளுக்கு 50% வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யலாங்க நம்மளுக்கு ரிவர்சல் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 அண்ட் 200 ஐடிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனு ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 65 to 75 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யலாங்க அந்த ரேஞ்சிலே வந்து இருக்கலாம். அங்கேயிருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்னங்க மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 to 200 அப்படின்றத நம்மளுக்கு நிஃப்டி வந்து என்ன செய்யுது நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து என்ன செய்யலாங்க ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம் டு 200 பாயிண்ட் ஐடிஎம் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் மூவ்மெண்டம் இருந்தால். சரிங்களா? நார்மல் மூவ்மெண்டம் இருந்தாலே நம்மளுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரி. ஸோ இப்போ நம்மளுக்கு காலையில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து என்ன எடுத்திருக்கோம் 24,350 அப்படின்றது எடுத்திருக்கோம். ஸோ இவங்க எப்போ நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க அதை வந்து நம்மளுக்கு தக்க வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கவனிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு நம்மளுக்கு சிம்பிள் 3ல என்ன பண்றோம் அப்படின்னா 24,350 புட் ஆப்ஷன். சரிங்களா? 24,350 புட் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா 24,250 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். ஸோ அதை மீட் பண்ணியிருக்கிறாங்களா அதை டாமினேட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத கவனிச்சாதான் அவங்க என்ன செய்வாங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் தக்க வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லாஸ்ட் நீங்க நம்மளோட வீடியோ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? லாஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியில இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் கூட அவங்களால தக்க வைக்க முடியல. மார்க்கெட்ல என்ன செய்யலைங்க அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் கூட தக்க வைக்க முடியல. அதுல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகி நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாவே இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் என்ன செஞ்சிருக்காங்க தக்க வச்சு நல்லா மேல வந்து க்ளோசிங் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நல்லா டாமினேட் பண்ணி போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன அப்படின்னா 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி என்ன செய்யணும் மார்க்கெட் அதாவது நம்மளுக்கு இந்த புட் ஆப்ஷன் அப்படின்றது பயணம் பண்ணணும். அப்ப அந்த 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளுக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு எதோட மீட் பண்ணிருக்கணும் 24,150 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக்கோட என்ன செஞ்சிருக்கணும் அது மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ கரெக்டா நம்மளுக்கு என்ன செய்யுது அங்கேயும் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றதாவது கரெக்டா 11:05 சரிங்களா 11:05க்கு நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் அதாவது நம்மளுக்கு 24,350 புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து
11.5க்கு வந்து ஆகுறாங்க சரிங்களா. அப்ப அதை தக்க வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதை தக்க வைக்கிறாங்கன்னா எப்படிங்க, நம்மளுக்கு வந்து இந்த கால் ஆப்ஷன் சரிங்களா, 24,150 கால் ஆப்ஷன் வந்து அது டாமினேட் பண்ணி மேல இருக்கணும். அவங்களுக்கு மேலே இருந்தாதான் எங்க 100 பாயிண்ட் ஐடிஎம் தக்க வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ இப்ப இந்த 100 பாயிண்ட் ஐடிஎம் நம்மளுக்கு இவங்க தக்க வச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்து எங்க போகலாங்க, 150 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி இவங்க பயணம் பண்ணலாம். சரியா? இந்த 150 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்களா அப்படின்றத பாக்குறதுக்கு நம்மளுக்கு 24,050 அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், இதோட பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா நம்மளுக்கு என்ன இருக்கு, ஏடிஎம் டு 24,050 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு மீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டா நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க, 150 பாயிண்ட் ஐடிஎம் அப்படின்றது வந்து ஆயிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதற்கு மேல வந்து என்ன செய்ய முடியலைங்க, அதெல்லாம் போக முடியல. அங்க இருந்து நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. கரெக்டா அப்ப நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா ஏடிஎம் டு 150 பாயிண்ட் ஐடிஎம் வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்க இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து பார்க்கணும். ஸோ இது ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க வந்து செக் பண்ணா ஒரு டைரக்ஷன் அப்படின்றத உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மார்க்கெட் எந்த லெவலுக்கு போகலாம் அப்படின்றதையும் உங்களால என்ன பண்ண முடியும், இதை வச்சு ஒரு கெஸ்ஸிங் அப்படின்றது வந்து பண்ண முடியும் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆகலாங்க, ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் 150 பாயிண்ட் ஐடிஎம் இல்லைன்னா 200 பாயிண்ட் ஐடிஎம் மேக்ஸிமம் அது வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு அங்கிருந்து ரிவர்சல் வரலாம், இல்லைன்னா ஒரு சைடு வேஸ்ல கூட போகலாம் சரியா. ஸோ அதனால தான் நம்ம இது வந்து என்ன செய்யறோம், பார்க்குறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம காலையில் எடுத்திருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,350 தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம். இது நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தது 106 அண்ட் 56 அப்படின்ற 2 லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். காலையில் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, 2 பேருமே நேர்பை இருக்கிறாங்க. ஓகேங்களா. அது மீட்டிங் நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இது ஏடிஎம் கிடையாது அப்படின்றது கிடையாதுங்க. நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் எது ரொம்ப கம்மியாக இருக்காங்களோ அதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருப்பாங்க சரிங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 24,350 அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக கிடைச்சது. நம்மளுக்கு காலையில் வந்து என்ன செய்றாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலேயும் கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழேயும் இருக்கிறாங்க. ஸோ கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 56 லெவலுக்கு வந்து என்ன செய்யுது, கீழே தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக மிட் ரேஞ்ச் வரைக்கும் போறாங்க. மிட் ரேஞ்சுக்கு மேலேயும் போயிட்டு நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் கீழே வந்தாலுமே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் என்ன செய்றாங்க, நம்மளுக்கு S1 வந்துட்டாங்க. S1க்கு கீழே தான் இருக்கிறாங்க, மேலே வரல சரிங்களா. S1க்கு கீழே தான் இருக்கிறாங்க, மேலே வரல. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன செய்யுது, புட் ஆப்ஷன் அப்படின்றது இங்கே எது நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க, R1 அண்ட் R2 வரைக்கும் போயிருக்கிறாங்க. R2க்கு மேலே வந்து போக முடியல. ஓகேங்களா. நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு தாங்க கிடைச்சிருக்கு புட் ஆப்ஷன்ல, சரி மார்க்கெட்ல. ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு வாரமா வந்து மூமெண்ட்டுமே கண்ணில் காமிக்கல. இன்னைக்கு தான் வந்து ஏதோ ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அது நம்மளுக்கு மேலே போனாலும் சரி, கீழே வந்தாலும் சரி, ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. நம்மளுக்கு நீ மார்க்கெட் கேப் அப் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட என்ன செஞ்சுட்டு லோவையும் உடச்சி கீழே வந்து நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. சரி. ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெரி அப்படின்றதுனால எப்பவுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எக்ஸ்பெரி அன்னைக்கு எக்ஸ்பெரியோட ஸ்கிரிப்டை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். நெக்ஸ்ட் வீக் சரிங்களா, அடுத்த வாரத்தோட ஸ்கிரிப்ட் எடுத்தா நம்ம என்ன செய்வாங்க, ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸும் சரி, நம்மளோட ப்ரீமியத்துலையும் சரி லெவல்ஸ் அப்படின்றத வந்து எடுப்போம். ஓகே. ஸோ அதனால நாளைக்கு உண்டான லெவல்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத எடுப்போம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக்கோட இது ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 24,250 அப்படின்றதுலாம் நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க, டிஃப்ரெண்ட் அப்படின்றது கம்மியாக இருக்கு காலுக்கும் புட்டுக்கும். ஓகே. கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 134, புட் ஆப்ஷன் 145 அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் அப்படின்றது எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே. ஸோ இதில் சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாம், சாரி ஒரு நிமிஷம், இது கரண்ட் வீக் இருக்குன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் வீக் நான் மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்கான ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் லெவல்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா 24,238 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. R1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,383, R2 24,440 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 24,105 அப்படின்ற லெவலும், S2 24,049 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் எப்பவுமே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழே மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுக்கு 920 ஸ்ட்ராடலை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் அப்படின்றத மாற்றுவோம். ஸோ அது நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் அப்டேட் அப்படின்றதும் பண்ணிடுவோம் சரிங்களா. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த வீக்கெண்டில் சரிங்களா, இந்த வீக்கெண்டில் வந்து யார் வின் பண்ணுறீங்களோ 5 பேருக்கு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய
அந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் அப்படின்றதையும் வந்து பண்ணிடுங்க. ஓகே, ரெகுலராக கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுறவங்கள ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன செய்யலாங்க, அந்த இண்டிகேட்டர் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? இது வந்து வாரம் வாரம் நடக்குங்க, எல்லா வாரமுமே நடக்கும். ஸோ மறக்காம வந்து என்ன செய்யுங்க, கலந்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மிட் ரேஞ்சா வந்து நம்மளுக்கு 139 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காங்க. R1 195, R2 244, R3 292 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? S1 வந்து பாத்தீங்க அப்படின்னா 95, S2 71, S3 47 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எப்பவுமே சொல்றதாங்க, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு பிரீமியத்தில் உள்ள லெவல்ஸ் மாறப்போறது கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது மட்டும் தான் மாறும். ஆனால் நம்மளுக்கு இதே லெவல்ஸ் தான் வந்து என்ன செய்ய போறோம், நம்ம அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்லையும் யூஸ் பண்ணுவோமே தவிர வேற எந்த லெவலும் நம்ம மாற்ற போறது கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது என்ன வேணாலும் மாறலாம். ஆனால் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் மாற போறது இல்லை. சரியா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.